அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு சிக்கன் வச்சு ஒரு கறி ஆடை செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க, நீங்கள் இது வரைக்கும் செஞ்சே இருக்க மாட்டீங்க, இனிமேல் கண்டிப்பாக செய்வீங்க. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன், 2 வெங்காயம், 2 சின்ன தக்காளி, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, 2 ஸ்பூன் தனியா பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 6 பாதாம், 6 முந்திரி. அவ்வளோதான். இதை சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்து இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை முழுக்கிற அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 4-5 விசில் வச்சு நல்லா வேகணும். எல்லாமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் தயிர் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். 4-5 விசில் வரட்டும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ எல்லாம் தண்ணி இருத்துட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டு இதில் இருக்கிற வெங்காயம், தக்காளி, அந்த முந்திரி, பாதாம் இது எல்லாத்தையும் நம்ம தனியாக பொறுக்கி எடுத்து இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். மீதி இருக்கிற உருளைக்கிழங்கு, இந்த சிக்கனை நல்லா நம்ம அழுத்தி பொடி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நான் ஸ்பூனில் அழுத்துறேன். கொஞ்சம் ஆறுனது நான் கையால் அழுத்திக்கலாம். இது மிச்சமான குழம்புல தான் இது பண்ணுவோம். இது ஒருத்தங்க பண்ணி கொடுக்க சொன்னாங்க, அதுக்காக நான் இது மிச்சமாகிற குழம்பில் இது அப்படியே நம்ம பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, அது நல்லா கையால் மசிச்சு எடுத்துட்டேன். இப்போ அரைச்ச முந்திரி, பாதாம் விழுது இதை சேர்த்துக்கலாம். இது இடியாப்ப மாவு இருக்குல்ல, அதை தளித்தோம்னா ஒரு மாதிரி குருணை வரும் இல்லையா, அந்த குருணை இதுக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு சேர்க்கும்போது ரொம்ப நல்லா கிரிப்ஸியாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த குருணை கிடைக்கலன்னா நீங்கள் ரவை சேர்த்துக்கலாம். அதோட 2 முட்டை, நான் 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன் சிக்கன், அதுக்காக 2 முட்டை எடுத்திருக்கேன். 1/4 கிலோ எடுத்தால் 1 முட்டை போகிறோம். இந்த முட்டையை கொஞ்சம் கரண்டியை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகப்பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி இதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குருணையை போட்டு முதல்ல நம்ம கலந்துட்டோம். இப்போ அடுத்தது அரிசி மாவு போட போகிறோம். பாருங்கள், அரிசி மாவு போட்டிருக்கேன். இது கெட்டியாகிற அளவுக்கு நீங்கள் இதுக்கு எவ்வளோ அரிசி மாவு பிடிக்குமோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை முதல்ல கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். அப்புறம் தேங்காய் பாலில் ஊற வைக்கணும். அது 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். பாருங்கள், இப்போ தேங்காய் பால் ஊற்றுறேன். தேங்காய் பால் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து கொஞ்சம் தளர்ன மாதிரி, கொஞ்சம் ஒரு கொழப்பாக இருக்கிற மாதிரி அதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி, தேங்காய் பாலில் இந்த மாவு நல்லா ஊறணும். எல்லா தேங்காய் பாலையும் ஊற்றிட்டேன். இப்போ நல்லா இதை கலந்துக்கலாம். இதில் ஒரு 4 ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது. இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு இவ்வளோ சேர்த்துருக்கோம், உப்பு கம்மியாக இருக்கும். உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கவர் பண்ணி மூடி வச்சுக்கலாம். இங்கே இந்த மாதிரி ரப்பர் இல்லாட்டி நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஊறணும். இப்போ பாருங்கள், 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம எவ்வளோ தளராக அதை கலந்தோம். இப்போ எவ்வளோ கெட்டியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது. இப்போ இது நம்ம அடை மாவு பதத்துக்கு கலக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி நம்ம இதை கலந்துடலாம். நம்ம அடை மாவு எப்படி எந்த பதத்துக்கு கலப்போமோ அந்த பதத்துக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் பால் தான் ரொம்ப மெயினானது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஃப்ளேவர் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும்.
நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். நாங்கள் இங்கே ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் நிறைய பண்ணியிருக்கேன். இது வந்து தேங்காய் எண்ணெய். நான் மொத்தமாக தேங்காய் எண்ணெயிலேயே தான் இதை சுட்டுட்டேன். ஏன் தேங்காய் எண்ணெயில் சுட்டேன்னா, தேங்காய் எண்ணெய் வாங்கி 20 நாள் ஆச்சு. அது எங்கே கெட்டு போயிடுமோ, அதனால் அது யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக நான் தேங்காய் எண்ணெயிலே இதை பொரிச்சிட்டுட்டேன். ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அந்த தேங்காய் எண்ணெயோட வாசனையோட. நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வச்சு நீங்கள் பொரிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 3-4 நிமிஷம் ஆகும். ஒன்று ஒன்றா தான் இதை சுட்டு எடுக்கணும். நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்துடலாம். நல்லாயிருக்கும். ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி போட்டுக்கலாம். கரண்டியாலே பரத்தி விட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு. அவ்வளோதான், கறி அடை ரெடி ஆகிடுச்சி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. புதுசாக பார்க்குற தோழிகளெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பெல் ஐக்கான் அமுக்குங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நீங்களும் நல்லா இந்த மாதிரி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷு. சாப்பிட்டு பாருங்கள். நான் அதை உடச்சி கூட காட்டுறேன். நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி நல்லாயிருக்கும். உள்ளார இந்த ஓரமெல்லாம் நல்லா கடுன்னு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.